அடுத்து இந்த லைட்டு உடஞ்சி கிடக்கு. லைட் நல்லா இருக்குமானே. லைட் நல்லா இருக்கு. இதான் உடஞ்சிருக்கு. சாமந்தியில் ஏதோ ஒரு ரகம் சொல்லி சொன்னாங்க, நல்லா பூக்கும் அப்படின்னாங்க. அழகாக இருக்குது. அடுத்து இது ரோஸ், 2 ரோஸ் பூத்துருந்துச்சு. இப்போ அடுத்து நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ நான் நிற்கிறது வந்து மைண்ட் ரூம் நிலக்கரி வெட்டி அனுப்புவாங்க. அந்த பிரிட்ஜி என்ட்ரன்ஸ் நிற்கிற மெயின் ரோடு பிரிட்ஜில் அங்கே தான் மைன்ஸ் வெட்டி பங்கர் வழியாக இதில் போயிட்டு அங்கே கரண்ட் தயாரிப்பாங்க. எனக்கு ரெகுலராக பூக்குற மாதிரி 2 ரோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். ஒன்று அந்த ரோஸில் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஒயிட்டில் ஒன்று கொடுத்தாங்க. 2 தானா. மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்துட்ருக்கோம். இதோட ரேட் வந்து 30 ரூபா. தொட்டில் இந்த மாதிரி இல்லைக்கா பாருங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா திஷ்டிக்கு வைக்கிறது தான். இதோட ரேட்டு 150 ரூபா சொல்கிறாங்க. வீட்டு முன்னாடி வச்சா திஷ்டி வராதுன்னு சொல்கிறாங்க. ஹாய் சார். ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு விருதாச்சலம் தான் போக போகிறேன். தொடர்ந்து விலாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டே நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு இந்த வீடியோஸில் வரும். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இப்போது பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நானும் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். இங்கேருந்து இப்போ ஸ்கூட்டியில் தான் போக போகிறேன். டைம் கரெக்டாக இப்போ வந்து ஒரு 10 மணி போல் ஆகுது. 11 மணிக்கெலாம் நான் விருதாச்சலம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு போகிறேன்ட்டு அங்கே போயிட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதாச்சலம் போகிறதுக்காக என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். ஒரே ஒரு பேக் தான். ஆக்சுவலி நானும் பேக் வந்து வாங்கவே இல்லை. இப்போதைக்கு இந்த கவர் பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன், ஒரு தலைக்கு போடுறக்குள்ளா இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு பர்ஸ் இருக்குது, ஒரு சன்கிளாஸ் இருக்குது, ஒரு ஹெட்செட் இருக்குது. இவ்வளோ தான் இப்போதைக்கு. இதுதான் என்னோடய பேகு. இன்னும் புது பேக் எடுக்கல. இங்கே பாருங்க, பிஞ்சிட்லாம் வருது. பரவாயில்ல. வண்டி சாவி, இது 2 தான் இப்போதைக்கு நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சிதம்பரத்தில் 10 மணிக்கு வண்டி எடுத்தேன். விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு கரெக்டாக 11:30 மணி போல் வந்தாச்சு. அக்கா வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன். இதுக்கப்புறம் வண்டியை போயிட்டு சரி பண்ணணும். மெயினாக நான் இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி சரி பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அக்காவுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே போயிட்டு இப்போது ஸ்கூட்டி வந்து சரி பண்ண போகிறோம். ஸ்கூட்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரில, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வண்டியை விட போகிறோம். இப்போ அக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். சிஸ்டத்தில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லு சசி எல்லாருக்கும். ஹாய். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அதை காப்பி பண்ணலான்ட்டு சிஸ்டர். இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை. இல்லை, இப்போ தான் வந்தேன். இப்போ தான் சிஸ்டர்தே ஆன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்கா மொபைலில் ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதில் வந்து நான் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணி வச்சுருவேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ண போகிறோம். அக்காவும் நானும் தான் போக போகிறோம். அக்காவுக்கு தெரிஞ்ச ஷாப் வந்து இங்கே விருதாச்சலத்தில் இருக்குது. அதனால தான் நான் சிதம்பரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது. போயிட்டு கடையில் வெயிட் பண்ணேன். நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். 2 பேருமே இப்போ வண்டியில் தான் கிளம்பிருக்கோம். அடுத்து இந்த லைட்டு உடஞ்சி கிடக்கு. லைட் நல்லா இருக்குமானே. லைட் நல்லா இருக்கு. இதான் உடஞ்சிருக்கு. அதுதான் அது அப்படியே ஸ்க்ரூ வச்சு ஏற்றிட முடியுமா அப்படின்ட்டு தான் இப்போ கேட்குறேன். அக்கா வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். அக்கா வீட்டில் என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்க புதுசான்ட்டு நம்ம போயிட்டு இப்போ ஒரு மேலோட்டமாக ஒவ்வொரு வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பூச்செடியிலேருந்து வருவோம். ஃப்ரெண்டில் வரும்போதே பூச்செடி வச்சுருக்காங்க. போயிட்டு என்னென்ன பூச்செடின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செப்பல் ரேக் பாருங்கள். இந்த பூ பேர் என்ன சுசி? அழகாக இருக்குது. சாமந்தியில் ஏதோ ஒரு ரகம் சொல்லி சொன்னாங்க, நல்லா பூக்கும் அப்படின்னாங்க. அழகாக இருக்குது. அடுத்து இது ரோஸ், 2 ரோஸ் பூத்துருந்துச்சு. இப்போ அடுத்து நாங்கள் பறிச்சிட்டோம். பாருங்க, 2 மொக்கு கிராஃப்டிங் பண்ணோம். இப்போ மொக்கு வச்சிச்சு. இதுக்கு என்ன நான் போட்டேன்னு பாருங்க. நேற்று தான் நான் டிஏபி போட்டேன். டிஏபியா? ஆமாம், டிஏபி உரம் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து வாழைப்பழத்தோல், பூண்டு தோல், வெங்காயத்தோல் தான் போட்டேன். அழகாக சூப்பராக கொடுத்து வந்துருச்சு. நேற்று தான் கொடுத்தேன் டிஏபி. அதுக்கப்புறம் எல்லாமே டிஏபி தெரியுதா? இது மணி பிளான்ட். மணி பிளான்ட் இந்த மாதிரியா இருக்கும்? ஆமாம், மணி பிளான்ட் இலையில கோடு கூட இருக்குமே. இது மணி பிளான்ட் தான். இது ஒரு வகை மாதிரி தெரியுது. அடுத்து இது ஒன்று பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ் இதுவும் அதே சேம். இது ஒயிட் கலர்ல இருக்கும், இது ரோஸ் கலர். இது வந்து காக்கட்டா மாதிரி இருக்கு. பூ, கலர் காக்கட்டான். கலர் காக்கட்டான் பாருங்க. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு 6 பூச்செடி வச்சிருக்கிறாங்க. அழகா சூப்பராக இருக்குது. டெய்லி தண்ணி ஊற்றி டெய்லி அதை பராமரிப்போம். அடுத்து எங்கள் வாசலில் வெள்ளி செவ்வாய்க்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன்.
எடுத்து உடச்சிட்டு கழுவிட்டு இங்கே பாருங்க பூ வச்சுருக்குறாங்க, எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுடைய புது வர ஆல்ரெடி போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் அக்கா வீட்டில் புதுசாக மீன் தொட்டி வச்சுருக்காங்கன்னு. இதில் வந்து கொய்க்ராஃபு, டேங்க் கிளீனரு, வேறு என்ன ஃபிஷ் இருக்குது, ஷார்க் இருக்குது, ஒரு லைட்டு, ஏர் பியூரிஃபை வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறையா ஸ்டோனு, பூச்செடிலாம் இருக்குது, ஒரு மூடி. இது மணி பிளான்ட்டா? மணி பிளான்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்ன ரேட்டு? இது வந்து 170 இந்த கம்பெனி கயாரி. அடுத்து இந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. மணி பிளான்ட் தான். நான் சொன்னல இப்படி தான் இருக்கும் மணி பிளான்ட். வெளியில் இருக்கிறது பிளெயினாக இருக்குது. அதுவும் சேம். அது இதில் கலர்ஸ் வந்து வருது. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது பாருங்க. இங்கே பாருங்க ஒரு ஃபைட்டர். ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன் ஃபைட்டர். இது வந்து அழகுக்காக. இது என்ன செடி? பாம்போ. 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 ப்ரைஸ் 300. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு மார்னிங் எழுந்து இவங்களுக்கு ஃபுட் போட்டுட்டு இவங்களுக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு அது பூக்கிறத பார்க்க அது ஒரு வைப்பு தான். அதெல்லாம் அது ஒரு குட் வைப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு அந்த செடிலாம் வாங்கினது. இன்னும் ஒரு 4 இது ஃப்ளவர் பாட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த உடனே அப்புறமா பிளான்ட் கார்டன் போயிட்டு இன்னொரு 4 செடி வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். எங்கள் வீட்டு புது வரவுப்பா. ஆனால் இது வந்து ஓல்டு தான். வாங்கி 1 இயர் ஆச்சு. அம்மா வீட்டில் இருந்துச்சு. ஒன்றும் முடியல, கஷ்டமாக இருக்குது. ஒர்க்குக்கு போயிட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை செய்ய முடியல. இப்போ ரீசெண்டாக தான் இந்த வாஷிங் மிஷினை இங்கே ஏற்றிட்டு வந்தது. அம்மா வீட்டில் இருந்தது தான் இது. இப்போ தான் ஜனவரி தான் பொங்கலுக்கு. ஃபிட்டிங்கே பாருங்கள் எல்லாமே செட் பண்ணி தான் இருக்குது. நானே ஃபிட் பண்ணேன். ஆல்ரெடி பைப்பு கொடுத்தது தானே வாஷிங் மிஷினுக்கு. அதுல இருந்துச்சு ரைட்டு. இதுக்கு போயிட்டு கடையில் காமிச்சு இதுக்கு நான் வாங்கிட்டு வந்து நானே ரெடி பண்ணி பிளம்பிங் ஒர்க் பார்த்தேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்துருக்காங்க பாருங்க பிளம்பிங் ஒர்க் எல்லாமே. பெட்ரூம் எப்பயும் போல ஆல்ரெடி காமிச்சது தான். ஆமாம், இதே சேம் அதே கட்டில் தான். ஏதோ ஒரு நேரம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியும் எல்லாருக்கும். இந்த சைடில் ஸ்வெட்டர் மாட்டுறதுக்காக 2 ஹேங்கர் இருக்குது. ஷர்ட் மாட்டுறதுக்கு ஒன்று, ஸ்வெட்டர் மாட்டிருக்கு. பசங்க ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டுறதுக்காக அதில் எல்லாம் துவைச்சிருக்கேன். இன்னும் எதுவும் வரலாம். அந்த ஒன்று எடுத்து மாட்டிடுவேன். அவ்வளோதான் பேசிக். இங்கே ஒரு ஏசி இருக்குது. அது எப்பயும் போல. அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் ட்ராவல் பேக் எல்லாமே அந்த கபோர்டில் வச்சுருக்காங்க. மற்றபடி வீட்டில் சொல்கிற அளவுக்கு புதுசாக எதுவும் இல்லை. கிச்சனில் போயிட்டு பார்க்கலாம். கிச்சனில் ஏதாவது புது வரவு கொண்டு வந்திருக்காங்களா பார்க்கலாம். என்ன இருக்குது? இந்த ஸ்டாண்ட்லாம் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் முன்ன இல்லை. இதெல்லாமே வாங்கினேன். ப்ளஸ் இந்த டப்பாலாம் வாங்கினேன். இது வந்து ஒரு 23 பீஸ் ஆர்டர் பண்ணேன் ஒரே இதாகவே. ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. ஸ்மால் சைஸ், பிக் சைஸ், மிடில் சைஸ் வித்து பெரிய சைஸ் இந்த மாதிரி. ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு 370 சம்திங் வந்துச்சு. 370 சம்திங் வந்துச்சு. பாருங்க 3 ஸ்டாண்டு வச்சிருக்காங்க. கீழேயும் நிறைய ஸ்டாண்ட் இருக்கு. ஆமாம், அது அதுக்குன்னு தனித்தனி. ஏன்னா கிச்சன் சின்னதாக இருக்கு. இது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சேன். இது இப்போ ஸ்மார்ட் போனேன். அதில் ஒரு 6 பாட்டில் இருந்துச்சு. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்ட்டு இது 6 வாங்கிட்டு வச்சிருக்கேன். ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சைடில் பாருங்க தோசைக்கல், அடுத்து சப்பாத்தி கட்டை தீத்துறது எல்லாமே இந்த சைடில் வச்சிருக்காங்க. இப்போ கீழே எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம்லாம் கீழே இருக்கும். அந்த சைடு மளிகை பொருள்லாம் இருக்கு. அப்படியே கிடக்கு. இன்னும் நான் வாளிய சைடில் வந்து ஆனியன் ரேக் இருக்கு. ஆமாம், இதுவும் அந்த வாங்கினது தான். இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தேன். நேரம் இல்லை எடுத்து வைக்க. அது அப்படியே இருக்கு. எவ்வளோ கிலோ? கிலோ 3 கிலோ 50 ரூபா சம்திங். 3 கிலோ 50 ரூபா. ஆமாம், அதனால அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எடுத்து அடுக்கணும். கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன். அதனால டைம் இல்லை. அப்புறமா அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு. அக்கா கிச்சன் பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்கன்னு. எஸ், எப்பயுமே நான் அப்படிதான் வச்சுருப்பேன். இப்போன்னு இல்லை, எப்போ வந்தாலும் என் வீடு இப்படி தான் இருக்கும். எனக்கு அதான் சொல்லுவாங்க, இந்த ஓசிடி ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கு நான் இருக்கிற இடம் சுத்தமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். பார்த்தா நீட்டடாக இருக்கணும். உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும். நெகட்டிவ் வைப்பாக இருக்கக்கூடாது. பேட் ஸ்மெல்லாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் இருக்கிற இடம் என்னை சுற்றி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத மாதிரி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். கிச்சன் பாருங்க. இந்த சைடு வந்து பாத்திரம்லாம் வேலைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடு வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் இந்த சைடு இருக்குது. அக்காவோட கிச்சன் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. திரும்பவும் உங்களுக்காக ஒரு ஓவர் வியூ.
வரப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிறது மேடம் மேடம். ஆனா உண்மைதான், வரும்போதெல்லாம் நானும் ஒரு திங்ஸா வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. இப்போ இது வந்து இந்த சைடுல கிடையாது, இப்போ இங்க இருக்கு. இந்த டைம் நான் வீடியோ எடுக்கும்போது இங்க இருக்கு. இல்லனா அங்க காமி, இது உள்ள மிஷின் போல. ஆக்சுவலா அந்த மூல கார்னர்ல இருக்கு பைப்பு சொச்சு எல்லாமே. இது உள்ள மிஷின் போல, இது பெரிய மிஷின் உள்ள போகாதுன்ட்டாங்க. சரி கொண்டு வந்து இங்க வச்சிருங்க அப்படின்னு இங்க வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேல லாப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே மேல வச்சுக்கிறாங்க. இது பாத்ரூம். இதுக்குள்ள மிஷின் போகாத காரணத்தினால் இங்க வழியிலே வச்சாச்சு. அவ்வளவுதானா? இதுதான் இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் சொல்லவே இல்லையே. ஐயோ, என்னுடைய மிக மிக புது வரவு இதுதான். ஆசையா கத்தாழையில கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்தேன். என்ன நான் இங்க இருக்கேன், கம்ப்யூட்டர் மட்டும் கத்தாழை கிடைக்கே அப்படின்ட்டு எடுத்து வந்து இங்கேயே வச்சுட்டேன். பிள்ளைங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா வந்தா யூஸ் பண்ணுவா, ரித்தீஷ் யூஸ் பண்ணுவான். ஆக்சுவலி இந்த 2 டேபிளும் வந்து ஊர்ல இருந்துச்சு, தெரியும் உங்க எல்லாருக்குமே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அதை அக்கா ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. விருதாச்சலம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. துவைச்சிருக்கேன், ஒரே அழுக்கா இருந்துச்சுன்னு துவைச்சு போட்டிருக்கேன். இது வந்து பிரிண்டர், எபிசான் பிரிண்டர். எப்சான். ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோஷூட் அப்படின்னு எடுக்கலான்ட்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து பாருங்கள், சிஸ்டத்துக்கு வந்து CPU இருக்குது, CPU மானிட்டர் எல்லாமே இருக்குது. அக்கா வீட்டோட ஹோம் டூர்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. வண்டியை நாங்கள் சர்வீஸ்க்கு விட்டுட்டு தான் இப்போ வீட்டுக்கு வந்து ஹோம் டூர் எடுத்தோம். இங்கேருந்து அடுத்து அக்கா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு போக போகிறோம். வண்டி கிடைக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். அதனால் அக்கா கூட அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடலான்ட்டு இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். வீட்டை பூட்டிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு பவர் பேங்க்கு பை எடுத்துக்கிட்டோம். இங்கே தான் அக்கா வீட்டோடைய ட்ரெஸ்லாம் காயிற இடம், பால்கனியில். கிளம்பியாச்சு. அக்கா தான் வண்டி ஓட்ட போகிறாங்க, நான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு வர போகிறேன். நேத்தா சைக்கிள் ரெடி பண்ணி வந்துச்சு. ஸ்வேதாவோட சைக்கிளா? எவ்வளோ ஆச்சு? 3700 ரூபா 2 சைக்கிள். இது ஒன்று, இந்த மர்க்கெட்லாம் போட்டிருக்காங்க. தம்பி சைக்கிளும் இங்கே இருக்கு பாருங்க, ரித்தீஷோட சைக்கிள். அசால்ட்டாக தூக்கிட்டு போய் கிடச்சிட்டாங்க. ரித்தீஷோட சைக்கிள். இது எவ்வளோ? 2 சேர்த்து 3700. பேக் டயர் போட்டிருக்காங்க, பிரேக்கு, பெல்லு, கைப்பொடி, அதெல்லாம் நிறைய மாற்றினாங்க. இது ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இது கொஞ்சம் நேரம் ஷார்ட்கட்டு, அதனால இது உள்ள அப்படியே இறங்கி போவேன். பார்த்து டாக்லாம் வழியில் வருங்க, ஒரு கூட்டமே வருது. நமக்கு ஒன்றுனா ஒன்று சேர்றோம், அவங்களுக்கு ஒன்றா யார் சேருவா? இதுதான் இனம் இருந்தையே சேரும், அவ்வளோதான். இப்போ இது எந்த ரோடு? இது ஆல்ரெடி போயிட்டு பைபாஸில் போகிறோமா? ஓகே ஓகே. புதுக்கூரப்பேட்டை பைபாஸ். புதுக்கூரப்பேட்டை பைபாஸ். ஸ்பீட் பிரேக் தான், எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக் தான். இந்த ஒரு ரோட்டில் தான் ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ஏரியாஸ் நிறையா இருக்குல்ல, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அப்புறம் போக வர இருக்கிறவங்க அதிகமாக நடமாட்டம் இருக்கும் அந்த ஏரியா. குறைஞ்சது 5 ஸ்பீட் பிரேக்காவது நம்ம வந்துருப்போமா? நெடுக்க ஆர்டிஆர் தெருலேருந்து பார்த்தா 10 ஸ்பீட் பிரேக் இருக்கும். ஆர்டிஆர் தெரு? ஆமாம், அந்த தெப்பக்குளமா? தெப்பக்குளத்துலேருந்து நேராக வந்து அதில் 10 ஸ்பீட் பிரேக் தாண்டியே இருக்கும். இதுதான் ஆல்ரெடி ரோடா? இதுதான் ஆல்ரெடி ரோடு. ஒரே ரோடு மாதம் ஆகுது. இந்த ரோடெல்லாம் மோசமாக இருந்துச்சு, இப்போ ரோடு போட்டாங்க. ஆல்ரெடி ரோடு. இப்போ இதுதான் பைபாஸுடைய பைபாஸுக்கு போகிற வழி. இப்படி போயிட்டு நம்ம பைபாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்ல. இந்த ரோட்லலாம் வந்து பல மாதம் ஆகுது. நல்லா ரோடு சரியில்லை, பார்த்து. நான் டெய்லி போயிட்டு வரேன். எங்கே எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எப்படி போகணுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் இது குறுக்கு வழி. நம்ம விருதாச்சலம் சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டரில் வரணும்னா இந்த வழியாக வந்து போகலாம். இந்த உளுந்தூர்பேட்டை போகிறது அந்த மாதிரி. எஸ்.
பண்ருட்டி கோட்டேரி. ஒரு கோட்டேரி. எஸ், விருதாச்சலம். அப்படி நேராக போனால் கடலூர் பைபாஸ். எஸ். பைபாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம விருதாச்சலம் பெரியார் நகர் வழியாக போகிறது. இதில் ரெண்டாக பிரியும். பொன்னேரி ஒன்று பிரியும். பொன்னேரி அந்த சைடு நேராக போனால் பெரியார் நகர், இப்படி போனால் இப்போ கடலூர் ரோடு. இந்த சைடெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து புதுக்கோரப்பேட்டை வழியாக போகிறோம். நான் எங்கே ஃப்ளவர் வாங்கினன்ற கடையை காட்டுறேன். இங்கே தான் அக்கா பூச்செடிலாம் வாங்குவாங்க. இந்த கடையில் தான் அக்கா வந்து பூச்செடிலாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த கடையில் ரேட் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அரசுமொழி வந்தாச்சு. அரசுமொழிக்கு அடுத்து என்ன ஒரு டோல்கேட்டா? கிளைமேட் செம்மையாக இருக்கு. அடுத்து இப்போ கொப்பாடி டோல்கேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். டோல்கேட் பாருங்க. தணிகை வேல்முருகன் ஆலயம். ஊத்தாங்களா? ஃபுல்லா என்எல்சி நிறுவனம் பாருங்க. எடுத்த இடம் ஃபுல்லா நிலக்கரி எடுத்த இடம். எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதில் கம்மி. இது வந்து ஊத்தாங்கல் எண்டிங் ரோடு. ஊத்தாங்கல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஊத்தாங்கல் தாண்டி இப்போ ஊமங்கலம் தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க. சமட்டி. வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க என்எல்சி நிறுவனம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம். எக்ஸ்பான்ஷன் தர்மல் அத்தனையுமே இதுதான். ஆக்சுவலி இங்கேருந்து தான் நிலக்கரி வெட்டி இதில் தான் போகும். போயிட்டு அங்கே கரண்ட் தயாரிப்பாங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து மைன்ஸ் நிலக்கரி வெட்டி அனுப்புவாங்க. அந்த பிரிட்ஜி என்ட்ரன்ஸ் நிற்கிற மெயின் ரோடு பிரிட்ஜில் அங்கே தான் மைன்ஸ் வெட்டி பங்கர் வழியாக இதில் போயிட்டு அங்கே கரண்ட் தயாரிப்பாங்க. பயங்கரமா தான் இருக்கும். வந்தாச்சு. நெய்வேலி நகரம், நெய்வேலி டவுன்ஷிப்.
செய்கிற ஆஃபீஸ்க்கு இப்போ வந்தாச்சு பாருங்க. சுரங்கம் 2 மெயின் அந்த கேட்டுக்கு அந்தாண்ட தான் பாருங்க செக் போஸ்ட். காசு இல்லாம யாரும் அந்தாண்ட போக முடியாது. இது வரைக்கும் தான் நான் ஏவோ ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். அது சந்தில் உள்ள. ஓகே. பாஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது. எல்லாம் நிறையா லாரியாக நிற்கிது. அங்கே பாரு வண்டி, அவ்வளோ பேர் ஒர்க்கர்ஸ் உடைய வண்டி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிறது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இதான் நான் வேலை செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கா இந்த இடத்துல வேலை செய்கிறேன். அது உள்ள ஃபைனலாக அக்கா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அக்கா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க ஒர்க்கை முடித்ததும் திரும்ப ரிட்டர்ன் விருதாச்சலம் கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் சிதம்பரம் போகணும். அக்கா பாருங்கள், தேன் நெல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் எனக்கும் பாதி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு. சும்மா ஹைஜீனிக்காக ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்ல, ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால. ஆஃபீஸ்லேருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கேண்டீனுக்கு வந்திருக்கோம். என்னென்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த வடை பேர் என்ன? சூடாக இருக்குது. போண்டா, சமோசா, ஒரு சுழியம் சுடாக இருக்குது. ஒரு டீ. அக்காவுக்கு டீ வேணான்ட்டாங்க, எனக்கு மட்டும் ஒரு டீ. அக்கா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேண்டீன். ஓகே, நம்ம வந்து ஐட்டங்களை சாப்பிட்லாம். இத்தனை ஐட்டமானு கேட்கக்கூடாது, நான் மதியம் சாப்பிடல, அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ். ஓகே. ஸ்நாக்ஸ் டீலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீயோட ரேட் எவ்வளோ சசி? 8 ரூபா. வடை, சமோசா, சுழியம் அதோட ரேட்லாம் 7 தானா? வெளியில் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. பட் எங்கே அப்படி கிடையாது. என்எல்சி பொறுத்த வரைக்கும் இங்கே ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக இங்கே ஃபுட் ரேட் ரொம்ப கம்மி தான். அப்புறம் அப்படிலாம் ஃபிக்ஸட் ரேட். இப்போ நாங்கள் மொத்தம் 6 பொருள் ஒரு டீ வாங்கியிருக்கோம். எவ்வளோ நீ பே பண்ண? 49 ரூபா. 50 ரூபாக்குள்ளே தான் சம்திங். இப்போ நாங்கள் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். போண்டா, 2 சமோசா, 2 சுழியம் ப்ளஸ் ஒரு டீ 8 ரூபா. 8 ரூபா. ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 7 ரூபாயா? அங்கே ரேட் போட்டிருக்கு. 7 ரூபா கேட்லாக்கே வச்சுருக்காங்க. இப்போ அக்கா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்குறாங்க. இது பிரெட் இதுவாக்கா? பிரெட் வச்சா சரி. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அதெல்லாம் அப்படியே பே பண்ணிட்டேன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சம்திங் வந்துச்சு. எவ்வளோ? 56 ரூபா. எல்லாத்துலேயும் 2 வாங்கியாச்சு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. பாலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஏறிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க என்எல்சி. மெயின் ஒன்றா அது தர்மல் பாருங்க. இப்போ அக்கா பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. ராசி நர்சரி. இப்போ வீட்டுக்கு மணி பிளான்ட் வாங்குறதுக்காக வந்தாச்சு. அழகா இருக்கு. அன்னைக்கு நீங்க இல்ல, எனக்கு ரெகுலரா பூக்குற மாதிரி 2 ரோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். ஒன்று அந்த ரோஸ்ல ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஒயிட்ல ஒன்று கொடுத்தாங்க. அது 2 தானா? சைட் ஃபுல்லாக பாருங்க ரோஸ் செடி. அவர் ஏதாவது கலர்ல கேட்டேன், இல்லவே இல்லைன்ட்டாங்க. ரெட் கலர்ல அதான் நான் எடுத்துட்டேனே. அது கிடையாது. அது சைடு ஃபுல்லாக பாருங்க.
பக்கெட் வச்சுருக்காங்க செடி வைக்கிறதுக்காக. இந்த சைடு ஃபுல்லாக சின்ன சின்ன செடி பாருங்கள். இன்னும் உள்ள லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா புதுக்கூரைப்பேட்டையில் இருக்குது. ஸ்ரீ ராசி நர்சரி. இது சின்னதாக இருக்கு பானே, வளர்ந்து வந்துடும். நிறைய வளர்ந்து வந்துடும். மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்துட்ருக்கோம். இதோட ரேட் வந்து 30 ரூபா. பாருங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே பக்கெட்டில் டப்பாவில்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த சைடில் இருக்கிறது 30 ரூபா மணி பிளான்ட்டு. வந்து சொல்கிறாளே, இந்த சைடில் இருக்கிறது டப்பாவில் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து 50 ரூபா சொல்லியிருக்காங்க. என்ன சுஜி? இந்த செடி பார்த்தீங்கன்னா திஷ்டிக்கு வைக்கிறது தான். இதோட ரேட்டு 150 ரூபா சொல்கிறாங்க. வீட்டு முன்னாடி வச்சா திஷ்டி வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போது வாங்கியிருக்கிற மணி பிளான்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வாங்க போகிறோம். 80 உனக்கு வேண்டாம், சின்னது வாங்கிக்க. இப்போ தாராளமாக இருக்குமாண்ணே, அது ஏன் ரொம்ப சின்னதுவா? இப்போ அந்த மணி பிளான்ட்டுக்கு இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 40 ரூபா சொல்கிறாங்க. அக்கா அடுத்து இந்த ரோஸ் செடி வாங்கியிருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோங்க சசி? இதோட ரேட் எவ்வளோ? 100 ரூபாய்க்கு இந்த ரோஸ் செடி வந்து வாங்கியிருக்காங்க. என் பொண்ணுக்கு எப்போ வேணாலும் பூ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி 6 பூச்செடி இருக்குது வீட்டில், அக்கா வீட்டில். அடுத்து இப்போ ஒன்று 7ஆவதாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு மணி பிளான்ட் வாங்கியிருக்காங்க. இது எனக்கு, இது அக்காவுக்கு. Much later. பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்ல ரித்திக். இங்கே ஒருத்தன் முன்னாடியே போயிட்டான். புது சைக்கிள் சரி பண்ணி வந்ததும் சைக்கிளை ஓட்டுறான். ஹாய் சொல்ல ரித்தீஷ். பூச்செடி ஒரு ஆள் எடுத்துகிட்டு வாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. சரி பண்ணுறதுக்கு விட்டுட்டு போயிருந்தோம். இந்த மறுக்காடு பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருந்தது. பாருங்க, இதை வந்து ஸ்க்ரூ போட்டு அழகாக மூடி. நம்பர் தம்பி வீட்டுக்கு இப்போ சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ரைஸ் எவ்வளோ? 100 ரூபா. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஸ்வேதாவை கூப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வேதா வருவா. வண்டியை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து உடஞ்சிருந்தது. கீழே பாருங்கள், அப்படி ஸ்க்ரூ போட்டு சூப்பராக முடிக்கிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? வந்து ஆடிச்சு. அதுவும் பர்ஃபெக்ட், இதுவும் பர்ஃபெக்ட். வண்டி அப்படியே சூப்பராக இருக்குது. ஆயில் மட்டும் தான் மாற்றணும், வண்டிலாம் பக்காவாக இருக்குது. ஸ்வேதாவுக்கு வெயிட்டிங். இப்போ இந்த வண்டிக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 2 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சர்வீஸ் பண்ணியிருக்கோம், ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், பிரேக் வச்சுருக்கோம், இது ரெடி பண்ணியிருக்கோம், இது ரெடி பண்ணியிருக்கோம். 1000 வேலை பண்ணலாம். மொத்தமாக 10-11 மணிக்கு விட்டோம் வண்டியை. விட்டுட்டு நம்ம நெய்வேலியும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் 5 மணிக்கு டெலிவரி பண்ணாங்க. பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஸ்பேர் வாங்கினது, ஆயில் வாங்கினது, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்ததுலாம் அந்த ரேட் வந்துருச்சு. டைம் ஆகுமா ஸ்வேதா வர? 10 நிமிஷம். இன்றைக்கி வந்த ஒர்க்கு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கும் தர்ஷனுக்கும் ஒன்று வாங்கியாச்சு. பாத்திமா ஸ்கூல் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக.
ஸ்வேதா பஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. சத்ய சாய். ஹாய் ஸ்வேதா, ஹாய். வீட்டுக்கு வந்தாச்சு. ஓட்டுறானா? பரவாயில்லையே, ரித்திக்கு சைக்கிள் ஓட்டுறானா? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். ஸ்வேதா பாய். ஸ்வேதா பாய். கரெக்டாக டைம் இப்போ வந்து ஒரு 7 மணி போல் ஆகுது. 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலைச்சல். பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அங்கேயே நான் வந்து விருதாச்சலத்துலேயே சிக்கன் ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ பசங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுமே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள். தர்ஷன், தன்ஷி ஹாய் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சிக்கன் ரைஸ். பசங்களை பாருங்கள், சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது. ரைஸ் எப்படி இருக்குது? பெருமா வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு. அப்புறம் இதில் வடை இருக்குது, சுழியாக இருக்குது. சாப்பிட்லையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். தர்ஷி சாப்பிடு, ஸ்பூனால் சாப்பிடு. ஓகே, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணேன்னு வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த vlogல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.